பஸ் மீட்டர் வந்த நிமிஷால ஊட்டி போக போகிறோம். ஊட்டி தான் போக போகிறோம். அதுக்கு என்ன பஸ் எடுத்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி எல்லோ கலர். இந்த பஸ்ஸுக்கு ஒரு நிக்நேம் இருக்குது நண்பர்களே. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹில்ஸ் குயின் அப்படின்ற பேர் தான். நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த தீமில் பார்த்துருப்பீங்க. ஹில்ஸ் குயின். இந்த அனிமேஷன் கீஸில் எதுவும் ஆன் பண்ணவே இல்லை தான் நண்பர்களே. அதனால் பஸ் எப்படி தான் இருக்கும், நான் அனிமேஷன் கீழே ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரி தலைவர்களே, நம்ம இப்போ வந்து பஸ் அனிமேஷனில் ஆன் பண்ணிட்டேன். இப்படி பஸ் பார்க்குறதுக்கு குயின் மாதிரி இருக்கா, மாலை அப்படியே சுற்றி பாருங்கள், செம்மையாக இருக்கா மாலைலாம் போட்டு. அப்படியே பஸ் பாருங்கள் கெத்தாக இருக்குது. ஊட்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. திருச்சி டு ஊட்டி இந்த பஸ் போக கிடையாது. நம்ம வந்து இந்த திருச்சியிலேருந்து ஊட்டி போக போகிறோம். இந்த பஸ் மோட லிங்க்கு அப்புறம் லிவர் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஊட்டி போகலாம். ஊட்டி போகிறதுலாம் இருக்கவங்கப்பா, டூரிஸ்ட் பிளேஸு ஊட்டி. திருச்சியிலேருந்து ஊட்டி போகுது, திருச்சியிலேருந்து ஊட்டி போகுது. ரொம்ப லாங்காக தான் கைஸ். நம்ம இன்னும் பஸ் வந்து லாங்கில் போகுது. இது திருச்சி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது கைஸ். நம்ம டயர்லாம் செக் பண்ணிடலாம். டயர்லாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பாருங்க கைஸ். மாலெல்லாம் போட்டு ஜம்முன்னு நிற்கிது நம்ம பஸ்ஸு தான் கைஸ் கெத்து. இத்தனை நாளாக ப்ரைவேட் பஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் கவர்மெண்ட் பஸ் டியூட்டி மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பஸ் போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பஸ் விண்டர்னஸால் இப்போ வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி வீடியோ ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் கைஸ், நீங்கள் வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பஸ் வந்து செம்ம ஸ்பீடு போகுது கைஸ். இந்த பஸ்ஸு நீங்களும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பஸ்ஸு செம்ம ஸ்பீடு போகுது. ஆனால் என்ன மலையில் தான் ஏற்ற முடியல. நான் நெக்ஸ்ட் மேப்பு மவுண்டெயின் தான் கேட்பேன். ஆனால் அதில் பாருங்கள், பஸ்ஸு வந்து ஏற்ற முடியல. ஆனால் ஃபுல்லாக நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். பஸ்ஸு போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு கைஸ். நான் ட்ரைவ் பண்ணும்போது பஸ்ஸு போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அப்புறம் அதோட நிறுத்திட்டேன். நான் ரிவ்யூஸ் எடுத்தாலும் முன்னாடி போனாலும் பஸ்ஸு கீழே விழுந்துரும் கைஸ். அதனால் நான் வந்து வீடியோ அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த பஸ்ஸு வந்து கண்டிஷனில் செம்ம பக்காவாக இருக்குது கைஸ். இல்லைன்னா சோலி முடிஞ்சிடும் மழையில் ஓட்டும் போது. நீங்கள் பாருங்கள், இந்த பஸ்ஸு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு செம்மையாக பண்ணியிருக்காங்க கைஸ். ஆனால் தரமாக இருக்குது. இன்னொரு பஸ் இருக்குது கைஸ். இன்னொரு பஸ்ஸும் டிஎன்எஸ்டிசி, அதுவும் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது கைஸ். மவுண்டெயினில் ஓட்டுறதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டோட இருக்கும். இது கொஞ்சம் எனக்கு பார்க்கறதுக்கு ஏதோ கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். அந்த மேலே ஏதோ விடுபட்டிருக்க மாதிரி தெரியுது. அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பஸ் மோடு போடலான்ட்டு. ஐயோ கைஸ், இடிச்சிட்டான். நம்ம தான் கைஸ் லாங் ரூட்டில் போயிட்டோம். ரிவ்யூஸ் போகலாம். ரைட் வந்துட்டேன் கைஸ். ஆமாம் கைஸ், நம்ம தான் கைஸ் ராங் ரூட்டில் போயிட்டோம். அவனை திட்டோம். பாவம் பயப்படல, இறங்கி சண்டை போடாமல் விட்டான். அதே நல்லது கைஸ். நம்ம வந்து நிறையா பஸ் மோடெலாம் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து அடுத்தடுத்த மேப் மோடு போகிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்து 1250 சப்ஸ்கிரைபர் வச்சு போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்து ஒரு 2000 3000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா நான் வந்து மேப் மோடு க்ரியேட் பண்ணி போடலான்ட்ருக்கேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் வந்து பஸ் டவுன்லோட் லிங்க்கு அப்புறம் அதெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன். அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா டவுன்லோட் லிங்க் கீழே இருக்குது. அதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து ஊட்டிக்கு போகிறோம் கைஸ். ஊட்டி ஜில்லு என்ற பூங்காற்று அப்படி போகிறோம். ஊட்டிக்கு போய் நல்ல ஹேர்பின் பென்ஸ்லாம் நிறையா இருக்குது கைஸ். ரொம்ப சுகராக இருக்கிற ஹேர்பின் பென்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஆக்சிடெண்ட்லாம் நடந்து வச்சுருப்போங்க. நான் அதெல்லாம் தாண்டி தான் கைஸ் பஸ்ஸு ட்ரைவ் பண்ணுவோம். பஸ்ஸு ட்ரைவ் பண்ணுறதுல நம்ம தான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மை என்னன்னு தெரியல. நம்ம நிறைய ஆக்சிடெண்ட்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதெல்லாம் பார்த்தா தான் நம்ம எக்ஸ்போர்ட்டாக இல்லை டேஞ்சரான டிரைவரானு தெரியும். இங்கே பாருங்க, யாரா அவன்? நம்ம தான் ஓரமாக போகிறான், அவனும் அதோட ஓரமாக வரான் கைஸ்.
இவனுங்கெல்லாம் நம்மளை சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்மள ஒருத்தன் முந்திரி போகிறான் கைஸ், நம்மளும் போவோம். வேகமாக போகலாம். அங்கே பாருங்க சைடில் ஒருத்தன் வரான். ஆனால் வந்து அவன் நின்ட்டான். பையன் பயந்துட்டான் சார், பயந்துட்டான் கைஸ். நம்ம பாருங்க நம்ம வந்துட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி மவுண்டெயினுக்கு வந்துட்டோம். அதாவது ஊட்டி மவுண்டெயினுக்கு மேலே ஏற போகிறோம், போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் எடுக்கணும் கைஸ். லெஃப்ட் எடுத்து போயிட்டுருக்குறோம். ஊட்டிக்கு மவுண்டெயின் பக்கத்தில் வந்துட்டோம். ஊட்டிக்கு போய் நம்ம சுற்றி பார்த்து பேசஞ்சர்லாம் சுற்றி காமிச்சு ஒரு பசங்களை கொஞ்சம் பயத்தை வர வச்சு அப்புறமேட்டு தான் கொண்டு வந்து இறக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பில்டிங் வரும் கைஸ். பில்டிங் தாண்டி சும்மா ஒரு காம்பவுண்டு தாண்டோடனே லெஃப்ட்டில், அதாவது இப்போ இருக்கிற மாதிரி போனால் லெஃப்ட்டில் வந்து உள்ளார ரோடு கட் ஆகும் கைஸ். ரோடு கட் ஆகி அதில் நேராக போனால் ஒரு டேர்னிங் வரும். இல்லை ரைட்டில் கட் பண்ணி நேராக வளைஞ்சு போகும் சார். வளைஞ்சு போய் அப்புறம் வந்து ஒரு ஹேர்பின் பென்ஸ் வரும். ஹேர்பின் பென்ஸ் வந்தால் அப்புறமேட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். சரி கைஸ், நம்ம சாங் ப்ளே பண்ணிட்டு ட்ரைவ் பண்ணுவோமா? ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பஸ்ஸு வந்து பிரேக் பிடிக்கல கைஸ், ரிவர்ஸ்லேயே போயிடுச்சு. நம்ம அப்புறம் ஏறி தான் வரணும். ஏறி வந்துட்டோம். வாடா நீ தாண்டா டிரைவர். இவனை தாண்டா வச்சு ஓட்டணும். கைவிட்டு குத்தி எதிரடி நாக்கு தான் பட்டாசு. அதுக்கு மேலே பாட்டு இல்லை கைஸ், கொஞ்சிக்காதீங்க. பாட்டுக்கு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம இப்போ வந்து ஹாப்பி மீன்ஸ்லாம் தாண்டி போயிட்டுருக்குறோம். இப்போ தான் கைஸ் கொண்டு போய் ஓட்டிடுவோன்னு நினைக்கிறேன். அப்படியே முட்டி நிறுத்திடும் கைஸ். அப்படியே அந்த பக்கம் போயிடும். அந்த அங்கே இறங்கிட்டோம்ல,
அவன் தாண்டிட்டேன் கைஸ், தப்பிச்சுட்டு வந்தேன் இந்த ஹேர்பின் பென்ஸில். நெக்ஸ்ட்டு ஹேர்பின் பென்ஸு கரெக்டாக போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து ஹேர்பின் பென்ஸில் தான் மாட்டுவேன். நீங்கள் பாருங்களேன். போகலாம் ரைட் டேர்ன் பண்ண வெற்றிகரமாக தாண்டியாச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு ஹேர்பின் பென்ஸு இங்கேருந்து பார்த்தா செம்மையாக இருக்குது கைஸ். அந்த பக்கம் ரிட்டன் டேர்ன் பண்ணும்போது இந்த பாருங்களேன், ரிட்டன் இந்த பக்கம் டேர்ன் பண்ணுறோமா அப்படியே வந்து பாருங்கள், மழைலாம் செம்மையாக இருக்குது கைஸ். இந்த வியூ பசங்க தான் கைஸ் எல்லாமே மலைக்கு போகிறாங்க. அப்படியே இயற்கையாக இருக்கும் கைஸ். அப்படியே மழை இதில் மட்டும் மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் செம்மையாக இருக்கும் மழை. அதான் கைஸ் இந்த இடத்துல மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். மாட்டிட்டோம்ல. சரி கைஸ், நம்ம இந்த இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வீடியோ வந்து டைம் அதிகமாகிடுச்சு. இதுக்கு மேலே போனால் ஜிபி அதிகமாகிடும், அப்புறம் எனக்கு சொல்லி முடிச்சிடும். சரி கைஸ், இந்த பஸ்ஸு வந்து டவுன்லோட் லிங்க்கு லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. அப்புறம் அந்த மேப் மோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.